சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் 100 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உருவாகியுள்ளது. இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? இது குறித்து பொதுப்பணித்துறைக்கு தகவல் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்திங்கன்னா நேற்றிலிருந்தே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை அடுத்த குச்சிப்பாளையம் என்ற கிராமத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடைமடை பகுதி. இந்த பகுதியில் எப்போதுமே வந்துட்டு தாமதமாக விவசாய பணிகளை விவசாயிகள் முன்னெடுப்பார்கள். இந்த நிலையில் தான் பார்த்திங்கனாக்கா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இந்த பகுதி விவசாயிகள் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா நேற்றிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த நெல் நாற்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா நீரில் முழுமையாக மூழ்கி உள்ளது. தற்போது விவசாயிகள் அந்த பயிர்களை எடுக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் முட்டி அளவு தண்ணீரில் விளைநிலங்கள் மூழ்கி உள்ளன. இந்த பயிர்கள் நேற்று ஒரு மாதிரியாக இருந்ததாகவும் தற்போது சோடை ஏற்பட்டுள்ளதாக இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றாங்க. இந்த பகுதியில் மழைநீர் வடியாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் இறால் குட்டைகள் அதிகமாக இருப்பதாலும் அதில் ஏற்படும் தடுப்புகளால் இந்த மழைநீர் வடியவில்லை எனவும் தெரிவிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வடிகால் வாய்க்கால்கள் வராததாலும் இந்த மழைநீரானது வடியவில்லை என இந்த விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. தற்போது நம்ம பார்க்குற காட்சி அந்த பயிர்களை பிடுங்கி விவசாயிகள் காமிக்கிறாங்க. தற்போது விவசாயிகள் நம்மிடம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கும். ஐயா வணக்கம். இப்போ தற்போது இந்த பகுதியில் நேற்று தான் மழை பெஞ்சது, இவ்வளோ தண்ணி நிற்குது. எப்போ இந்த பயிர் நேரடி நெல் விதைப்பு பண்ணீங்க? எந்த அளவுக்கு இந்த பயிர் பாதிக்கப்படும்? 20 நாளைக்கு முன்னாடி விதைச்சங்க. 20 நாளைக்கு முன்னாடி விதைக்கும் போது எங்களுக்கு வடிகால் சரியில்லைங்க. மெயினாக வடிகால் எங்களுக்கு சுத்தமாக சரி கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுற்றி இறால் குட்டையாலையும் தண்ணி வடிய மாட்டுதுங்க. அது ஒரு 100 ஏக்கருக்கு மேலே தண்ணி. அது எப்பயுமே பின்னாடி நாங்கள் கடமடை பாசனம் தான், இது கிள்ளை தெற்குன்னு சொல்லுவோம். இதை எங்களுக்கு இது கைக்கு வந்தாலும் போச்சு வரலாம் போச்சு, வருஷம் இதே பிரச்சனை தாங்க இருக்குது. எங்களுக்கு சற்றும் சரியில்லை, வடிகால் சற்றும் சரி கிடையாது. அதை நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம், அது சொல்லியும் வேளாண் மந்திரிலையும் சொல்லியிருக்கோம். அது ஒன்றும் செய்யலை. அது கட்டுறாங்க, அது திருப்பி உடச்சிட்டு போகுது, உப்பு தண்ணி பாய்ங்க முன்னாடியே நட்டா. இதேமாதிரி வருஷம் நாங்கள் நஷ்டம் தான் பண்ணுறோம், ஒழிஞ்சு ஒன்றும் லாபம் கிடையாதுங்க. ஏக்கருக்கு எப்படி கேட்டாலும் ஒரு 20,000 அளவுக்கு செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி எங்களுக்கு பொறுமான இது கிடையாதுங்க. வருஷம் அதுமாரி தான் போய்ட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விவசாயி இருக்காங்க. ஐயா, இப்போ பொதுப்பணித்துறையில் நீங்கள் தெரிவிச்சிங்களா இந்த பாசன வாய்க்கால தூர்வார சொல்லி என்ன சொன்னாங்க? எல்லாமே தெரிஞ்சிட்டோம். நாங்கள் எல்லாம் இன்னும் வருஷம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க செய்ய மாட்டுறாங்க எதுவுமே. இது மொத்தம் 100 ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு கிள்ளை தெற்குன்னு தான் சொல்கிறது. நாங்கள் இன்னும் ரொம்ப கடமைப்பட பகுதி எல்லா தண்ணியும் இங்கே தான் வடிஞ்சாகணும். சற்று எங்களுக்கு போதுமான வடிகால் இல்லை, வெட்டி கொடுக்கவும் மாட்டுறாங்க. எந்த அதிகாரி பண்ணாலும் செஞ்சு தரேன் அதோடு போயிடுறாங்க. அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கடமடை விவசாய பகுதி என்பதால் காலதாமதம் சென்று இந்த பயிர்கள் நேரடி நெல் விதைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த ஷட்டரை சரி செய்ய வேண்டும், இந்த பாசன வாய்க்காலை தூர்வார வேண்டும், இந்த பகுதியில் உள்ள இந்த இறால் குட்டைகளை அகற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கள விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.